ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் டீம் வந்து ஒரு கொகைக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த கேவ். ஸ்டார்டிங்லேயே ஒரு வண்டி போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்ட கும்பல் தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம். அப்போ கூட அவங்க அதை கண்டுக்காமல் அது மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த வண்டியில் உட்காந்துருக்க ஒருத்தன் கேட்பாங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம போகணும், நம்ம பாட்டு வண்டியில் போயிட்டே இருக்கமே அப்படின்ட்டு. இது அவ்வளோதான், பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான். அப்புறமா ஒரு வழி அவனுங்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறானுங்க. அப்புறம் அந்த டீமில் இருக்க ஒருத்தன் கேட்குறான், இவ்வளோ பெரிய மலையில் நம்ம ஏறி போயே ஆகணுமா அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டோம், அந்த மலையில் எப்படியோ ஏறி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த டீம் லீடர் சொல்கிறான். இதுக்கு நாங்கள் வராமலே இருந்திருப்போமே அப்படின்ட்டு. தங்கம் வேணும்னா வந்து தான் தம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சமாளிச்சவரும் அங்கே இருக்கலாம் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கானுங்க, எப்போ அவ்வளோ பெரிய மலையில் ஏறுறதுன்ட்டு. அப்புறம் அவன் டீம் லீடர் வந்து எப்படியும் அது இதையும் கதையை கட்டி எல்லாத்தையும் மேலே ஏற்ற பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு மேலே ஏறிட்டு பார்க்குறானுங்க. அந்த ஜட்ஜு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ஜட்ஜுக்குள்ளே நமக்கு தேவையான பொருளுக்கு மேலே அதிகமாக கிடைக்கும் போல் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜுக்குள்ளே போகலான்ட்டு போயிட்டே இருக்கானுங்க. முன்னாடி போய் நின்று பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த ஜட்ஜு. அப்புறம் மெதுவாக போயிட்டு அந்த கதவையும் திறந்துடுறானுங்க. கதவு திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ரொம்ப வருஷமாக யாருமே இதுக்குள்ளே போகல போல், அதனால ஒட்டரை அடிச்சு நிறையா கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகி போன நிலையில் இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு கண்டுக்கல. அவங்களுக்கு தேவை நகை எங்கே இருக்கும் அப்படின்றதான் தேடிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட நிறைய பேர் போய் இறந்துருப்பாங்க போல அந்த இடத்துக்கு போயிட்டு. எலும்பு கூடலாம் நிறையா இருக்குது. அப்புறம் நம்மளோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். இந்த இடத்துல தான் நம்ம பாம்பு வச்சு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பையும் செட் பண்ணிடுறாங்க. அந்த பாம்பும் வெடிச்சு செதறிடுது. வெடிச்சு செதறணுன்னு அங்கே இருக்கலாம் வேகமாக போய் பார்க்குறானுங்க தங்க இதுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பெரிய குழி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இடம் அவங்க பாம்பு வச்சதுனால எல்லா இடமும் உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்க நினச்சிட்டானுங்க வெடி வச்ச இடம் மட்டும்தான் இடிஞ்சு விழுந்துருக்கு, நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அங்கே இருக்க மொத்த இடமே இடிஞ்சு உழுவ போகுது அப்படின்ட்டு. இவனுங்களும் அதை கண்டுக்காமல் அங்கே இருக்கெல்லாம் தேடி பார்க்குறானுங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை இடிஞ்சு விழுந்து அந்த ஜட்ஜி மலை உழுவுற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜட்ஜும் இடிஞ்சு விழுந்து ஃபுல்லாக மூடிடுது. ஒருவேளை இவங்களுக்கு எதுவுமே ஆகலை, இருந்தாலும் இவங்களால வெளில வர முடியல. அப்படியே இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு 20-30 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு போகிறானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் டீம் வந்து இந்த இடத்த ரிசர்ச் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லை நகர்த்தணுன்னு பார்த்தீங்கன்னா நகர்த்துறாங்க. அந்த கல்லை நகர்த்தணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழியில் என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு 2 பேர்த்த கீழே இறக்கி விட்றாங்க. கீழே இறக்கி அவங்க பார்க்குறப்ப தான் தெரியுது இங்கே தண்ணி ஓட்டம் நீரோட்டம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே யாரோ வந்திருக்காங்க, வந்து தான் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து டைவர்ஸ் அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டைவர்ஸ் ஒரு 2-3 பேர் அப்படி தண்ணியில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஆழ்கடலில் போய்ட்டு அங்கே இருக்க முத்து அந்த மாதிரி தேவையான பொருள்லாம் தேடுவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் புதியில் அந்த மாதிரி எது கிடச்சாலும் எடுக்கிற மாதிரி தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில் மிஷின்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. இரும்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தோண்டிய தேவையாக பழங்காலத்து பொருள் அந்த மாதிரி எது இருந்தாலுமே அவங்க தோண்டி எடுப்பாங்க. அதுக்காக எவ்வளோ வேணாலும் உள்ளே போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே வந்துட்டாங்க. அவர் மேலே இருக்கவன்ட்ட கேட்குறாங்க மீதி பேர்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தான் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு ஆள் வரல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே காமிப்பாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஆர்வமாக இருப்பார் போல் தேடுறதுல. அப்புறம் மேலே வந்து அவன் தம்பி திட்டுறான், ஏன் ரொம்ப நேரம் இருக்க, நாங்கள் சொன்னபடி மேலே வரணும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அன்றைக்கி பொழுதை கழிக்கிறேன். அப்படியே அன்றைக்கி நைட்டே ஒரு காலும் வருது பெரிய இடத்துலேருந்து. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இடத்த ரிசர்ச் பண்ண போகிறோம், அந்த டீமுக்குலாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லவும் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கு ரொம்ப காசு கிடைக்க போகுது போகலாம் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்த அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த இடத்த பார்த்து போயிட்டுருக்கானுங்க. போனோன்னா அந்த ஹெலிகாப்டர் எப்படி போகுது அப்படின்றத பாருங்கள். சூப்பராகவே இந்த காட்சியில் அமைச்சிருப்பாங்க. அப்புறமா இவங்கெல்லாம் கீழே இறங்கி வராங்க. அந்த ரிசர்ச் டீம்லாம் கூப்பிட்றதுக்காக 4-5 பேர் வேகமாக ஓடி அப்படியே உனக்கு ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கணுன்னு எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிறாங்க. வெல்கம் பண்ணி ஒரு டீம்மேட்டு கூப்பிட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தென்படுறா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இதையை பற்றி. அப்படியே போய்ட்டு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்படியே ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பு. இவர் தான் கேமராமேன் எங்கள் டீமோட அப்படிங்கும். அந்த கேமராமேனுக்கிட்ட அப்படியே போய் ஹீரோ அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் ஹீரோயின் ஏன் அவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்க அப்படியே ஹீரோ அவர் வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காமிச்சு ஷோகேஸ் பண்ணிட்டு கேமராமேன் கையில் ஒரு பிஞ்ச ஒயர் கிடச்சிருச்சு. பிஞ்ச ஒயர்லாம் கூடவா இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு கேட்க இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதுக்காக தேவைப்படும் அப்படின்றதுக்கோசரம் சேஃப்டிக்கோசரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேமராமேன் ஒரு மிருகத்தை மாதிரி வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே மொட்டனை வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் மேப்பை போட்டு எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல அங்கே போகிறோம், இவ்வளோ உள்ளே நம்ம போகணும் அப்படின்னு காமிக்கிறது அப்படியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கேமராமேன் நம்ம ஹீரோ அப்படியே ஃபோட்டோவில் ஜூம் பண்ணுறாரு. அப்படியே அன்றைக்கி ராத்திரியை கழிக்கிறார். அப்படியே நம்ம ஹீரோயின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ரு வந்து காமிக்கிறாரு. இவ்வளோ தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இதெல்லாம் கீழே கிடச்சது, அதனால தான் உங்களை கூப்பிட்ருக்கோம், இன்னும் தண்ணி கடியில் நிறைய புதையல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே அன்றைக்கி காலையில் எல்லாம் வேணுங்கிறத எடுத்து வண்டியில் வச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தோடனே கீழே இறங்க எல்லாம் அவங்கவுங்க ரோப்பை கட்டிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே கீழே
ஒவ்வொருத்தரும் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. கீழே இறங்குனா அந்த இடத்த பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது. பலூன்லாம் கட்டி விட்றத பார்த்தா ரொம்ப பகல் மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இருட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கோசரம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒருத்தர் கீழே இறங்குறாரு. அப்படியே அப்படியே உள்ளே போகிறத அப்படியே அந்த சீனை காமிப்பாங்க பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அவர் போயிட்டே இருப்பார், ரொம்ப ஆழமாக இருக்கும், இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு போயிட்டே அப்படியே நம்ம டீமை காமிப்பாங்க. டீமில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த இடத்த நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம், எல்லாம் தேவையானலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து நான் ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அது வந்து ஒரு சிலந்தி. ஹீரோவும் அப்படியே சிரிக்கிறான், ஹீரோயினையும் அப்படியே 2 பேரும் பார்த்து பேசி அப்புறமா நம்மள தண்ணிக்குள்ளே போனார் இல்லையா, அவர் வந்து கிடைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சிக்னலே கிடைக்கல. அப்புறம் நான் இறங்குறேன்னு சொல்கிறப்ப தான் டக்குன்னு அவரோட மூஞ்சி லைட்டாக தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். அவர் தண்ணிக்குள்ளே போனவர் சொல்கிறாரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது, நாங்கள் வந்துட்டேன், எல்லோரும் சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு லைட் அடித்து அங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்கான். காமிச்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வினோதமான இது வந்து எங்களுக்கு கண்ணில் தென்படுது. அது நம்ம கேமராமேன் பார்த்துறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி மாதிரியே இருக்குது. இருந்தாலும் என்ன அங்கே போனவர் சொல்கிறார், சீக்கிரமாக எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் சீக்கிரமாக எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி எல்லாம் கீழே போய் தண்ணிக்குள்ளே மூழ்கி அப்படியே மேலே வந்துடுறாங்க. பேக்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல், கஷ்டப்பட்டு ஒருத்தர் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. மீதி பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே ஒரு வழியாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய குகை மாதிரி இருக்குது இதுக்குள்ளார. அப்புறம் அந்த கோயிலில் லைட் அடித்து பார்க்குறாங்க, இன்னும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா, சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு கூப்பிட. அப்புறம் அங்கேருந்து போய் பார்க்குறவங்க தெரியும், ஏற்கனவே யாரோ வந்திருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்குது பார்க்குறப்ப. சரின்ட்டு நம்ம இதோடைய பின்தொடர்ந்து போவோம், என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த வீடியோவில் பதிவானுச்சு இல்லையா ஒரு எலி மாதிரியே, அந்த எலி பார்த்தீங்கன்னா வந்து இறந்து கிடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும், வினோதமாக ஏதோ இருக்க மாதிரியே. அவனுங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அவனுங்க பாட்டு போய் அப்புறம் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு மாதிரி இருக்குது, லைட் அடிக்கிறாங்க. அவனை வந்து அப்படியே அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளார கொண்டுட்டு போக அப்புறமா அங்கே இருக்க சிலிண்டர் டேங்க் வந்து கல்லில் மோதி அது வெடிச்சிருது. அப்புறமா டக்குன்னு அவனை வந்து மேலே கொண்டாந்து விட்டுருது. மேலே வந்தோன்னே தான் தூக்கிட்டு போய் மேலே போட்டு பார்க்குறாங்க என்னன்ட்டு. அவனுக்கு செம்மையாக காயம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உள்ளே போனார் இல்லையா, அவர் வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கப்ப அங்கே வந்து கல் இது பண்ணி அவரை தடுத்து ஏதோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சோகமாக உட்காந்துருக்காரு. போனவன ஆளாக காணோம், அவனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, நம்ம போயிடலாமா திரும்ப ரிசர்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஃப்ரெண்டோட தம்பி ஒரு எலி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த எலியை வந்து அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க ரிசர்ச்சுக்கு எதுக்காவது ஆகுன்ட்டு. அப்படியே முன்னோக்கி போய்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்குன்னு ஒருத்தனுக்கு சண்டை வந்துடுது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து தடுக்கிறா, எங்கள் டீம்லாம் மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்படியே மேலே அவங்க போயிட்டே இருக்காங்க, என்ன இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி கிடைக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி போனவன் கொண்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு அதான் வழித்தடன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை சும்மா இல்லாமல் அங்கே அந்த விலங்கோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப தான், மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்ப தான் அது வந்து ஒரு செல்லோட இன்னொரு செல் வந்து இணைஞ்சு திரும்பவும் வளருது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றத நம்மளால் பார்க்குறாரு. பார்த்தோன்னா ரொம்பவே எங்களுக்கு பயம் கொடுத்துக்குது. ஹீரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ள உள்ளே மேலே போய் பார்க்குறான். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேள் வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்மோக் எடுத்து காமிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விலங்கு வந்து அவனை அட்டாக் பண்ணிடுது. அவன் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வந்துடுறான். அப்புறம் அந்த டீமாலெலாம் போய்ட்டு அவனை டக்குன்னு தூக்கிட்டு வந்து போடுறாங்க. தூக்கிட்டு வந்து போட்டோன்னா உடம்போடையே சேர்ந்து அந்த ஒரு கால் மாதிரி வந்துடுது. முதுவை பார்த்திங்கன்னா நல்லாவே இது பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஊசி வந்து போடுறாங்க. அப்போ அந்த கால் மாதிரி வந்தது இல்லையா, அதை வந்து எடுத்து அது இன்னும் உயிரோடே இருக்குது. கால் மட்டும் தனியாக வந்தாலுமே இன்னமும் கால் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வளருது. நீ முன்ன எடுத்த டிஎன்ஏ வந்து இதுக்கும் மேட்ச் ஆகுது, அப்போ இந்த விலங்கோட தான் அந்த டிஎன்ஏ அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க. அப்புறம் மேலே போய்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கிடைக்கிது. இது வந்து முன்னாடி வந்து செத்தவங்களாட்டுக்கு அவங்க எலும்பாக இருக்குது. அப்புறமா நம்மள் பார்த்திங்கன்னா மேப்பை போடுறாரு, இந்த வழியாக வந்திருக்கும். இது ஹீரோ ரொம்பவே பயந்துறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்கேனர் கண்ணை வச்சு பார்க்குறான், இதுக்கு பாறைக்கு பின்னாடி என்ன இருக்குன்ட்டு. ஒரு வழி இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே ஏறி போகலான்ட்டு பார்க்குறாங்க. கூட வரவங்களாம் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே எங்கே போகிறது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு விலங்கு வந்து அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, அவன் வந்து ஹீரோட தம்பியை பார்த்தீங்கன்னா அவங்க தூரத்துலேருந்து பேசுகிறது எல்லாமே அவன் காதில் கேட்குது. அவன் கொஞ்சம் வினோதமாகவே இருக்கான். அப்புறம் திரும்பவும் தண்ணியிலே போகலான்ட்டு தண்ணியிலே முடிவு பண்ணிட்டு தண்ணியிலே உள்ளே போயிட்டு போகிறாங்க. ஹீரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போவேனா, தண்ணி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி விழுந்துருது. ஒரு காலில் ரொம்பவே சராச்சிருக்கு. இவர் ரொம்பவே அடிபட்டுறாரு. அடிபட்டோன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து தண்ணி கீழே கொண்டாந்து விட்டுருது. அப்போ ஹீரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு வர சவுண்டை கேட்டுட்டு போகிறான். பக்கத்தில் போயிட்டு பார்க்கவங்களையும் அந்த விலங்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்டாக் பண்ண வந்துடுது. அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோட தம்பி வேகமாக போகிறான் அவரை காப்பாற்றலான்ட்டு. ஆனால் வந்து முடியல. அவர் வந்து கொத்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா கொன்றுது. அவர் ரிட்டன் ஆகிட்டு அந்த டீம் மெம்பர்கிட்ட சொல்கிறான், நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அந்த விலங்கு வந்து அவரை கொன்றுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வழியாக போனால் தான் நம்மளை கொல்லுது அப்படின்ட்டு மேலே ஏறி போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம வந்து தண்ணிக்குள்ளே தான் போகணும் அப்படின்ட்டு. ஒரு ஹீரோட தம்பி வந்து மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு 4-5 பேர் ஜாயிண்ட் ஆகிறாங்க. இவங்க தனியாக அவங்க தனித்தனியாக பிரிகிறாங்க. அவங்க
பார்த்தீங்கன்னா மேலே ஏறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. மேலே ஏறி என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய பொந்துமா இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு வந்துடுது. விலங்கு வந்து அவ்வளோ கொல்ல வருது. அவளும் ரொம்ப பயந்துட்டு மேலேருந்து கீழே அப்படியே குதிச்சிட்றா. கீழே குதிச்சுன்னா அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டக் ஆகிக்கவும் டக்குன்னு அவளால் உழுவ முடியல. மயக்க நிலைக்கு போயிடுறா. திரும்ப 2 நிமிஷம் கழிச்சு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிச்சோன்னு திரும்ப லைட் அடிச்சு பார்க்குறா அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களும் ஹீரோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு எங்கெல்லாம் பக்கத்தில் வருதோ அப்போலாம் உடம்புல வந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணும். அதே மாதிரி திரும்பவும் அவனுக்கு பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கிட்டு தாவி பார்க்குறா. அந்த விலங்கு டக்குன்னு வந்துடுது. நெருப்பை போட்டு தப்பிச்சிட்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு கல் வந்து பாறையை வந்து பிடிச்சிட்றா. அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவளை வந்து அட்டாக் பண்ணிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கையில் இருக்க கத்தியை வச்சு கிழிக்கிற அது உடம்பை கிழிச்சு நெருப்பை காமிச்சோன்னா அது கீழே அப்படியே பொத்துன்னு வந்து செத்துருது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்க நாளைக்கு வந்துடுறா. அப்படியே கொண்டாந்து வச்சிடறாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்துடுறா. ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் மீதி இருக்கவங்களாம் மேலே ஏறுறாங்க. அப்புறம் பாதி பேர் தண்ணியில் பிரிஞ்சு போகிறாங்க. மேலே ஏறுறவங்க வந்து மேலே ஏறி பார்த்துட்டே இருக்காங்க என்ன இருக்குன்ட்டு. அங்கே ஒரு வழி போயிட்டே இருக்குது. ஹீரோட தம்பி சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுத்த கட்டி கீழே இறங்கலாம், இது கீழே இறங்கி தான் போயாகணும் அப்படின்ட்டு. கீழே இறங்கி போயிட்டே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்திருப்பாங்க போல், வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பிக்கு திரும்பவும் தெரியுது அங்கே வந்து ஏதோ விலங்கு வர மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க சீக்கிரமாக ஃபயரை ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. திரும்பவும் அந்த விலங்கு வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. அங்கேருந்து அவங்க தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தப்பிக்க முடியல. அவங்களை சுற்றி வளைச்சி போடுது. அப்புறம் தண்ணிக்குள்ளே அப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போன டைமை போய் பார்த்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அந்த விலங்கு வந்து அவங்களை அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே பார்க்குறாரு. மேலே இழுத்துருது விலங்கு வந்து. அவர் மேலே வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு மீதி பேர்லாம் எங்கே அப்படின்ட்டு. அந்த சைடுன்ட்டு அப்படியே சைகை காமிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு கரெக்டாக வந்துடுது அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. அந்த விலங்கு வந்து அவர் விட மாட்டேங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த கண்ணை அடித்து வேவ் கண்ணை அடித்து காப்பாற்றிடுறான். எப்படி நீ என்னை காப்பாற்றுறான்னு சொல்லுது. இந்த கண்ணை வச்சு தான் அந்த கண்ணோட சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஓடிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மீதி பேர்லாம் எங்கே இருக்காங்கன்னு கூப்பிட்டு அவங்கள பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப பாறைகடிலாம் உள்ளே புந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணால் வந்து ரொம்ப முடியல. அவரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் காப்பாற்றலான்னு வாயில் வச்சுலாம் ஊதி தண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த பொண்ணு வந்து கண் முழிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கவங்களாம் எங்கன்னு போய் பார்க்குறப்ப தான் டக்குன்னு இன்னொருத்தையும் ஓடியாரான். இன்னும் இருந்தால் ஹீரோ அவரை போட்டு தள்ளியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எங்கேயும் ஏறி அவங்க அந்த இடத்துக்கு திரும்ப ஹீரோ வந்து அவங்களை கூட்டு வந்தார். அப்புறம் அந்த டீம் எல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஆகிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து போனான்னு பார்க்குறப்ப தான் ஹீரோட தம்பி சொல்கிறான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனோட குடும்பமே ஹீரோட தம்பி வந்து சொல்கிறான் அந்த விலங்கோட குடும்பமே ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. நம்ம நல்லா வலுவாக மாட்டிக்கிட்டோம். நம்மளால் இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் அமைதியாக போனால் போயிடலான்ட்டு போயிடுற பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர்லாம் கீழே விழுவுது. அங்கே இருக்க எல்லா விலங்குமே முழிச்சுக்குது. ஹீரோட தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்பு இதாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சு இது பண்ணி அப்படியே காப்பாற்றி மீதி பேரெலாம் போன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ வந்து காப்பாற்றலான்ட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கழுத்தை பிடிச்சி அந்த விலங்கு இழுத்துருது. அவ்வளோதான் அவரோட உயிரும் போயிடுச்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒளிஞ்சிருக்கலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த விலங்கு சும்மா விடாது போல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கொல்ல தான் அப்புறம் ஹீரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிக்கிறாரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு அவர் அட்டாக் பண்ணலான்ட்டு போகுது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கை கொன்றாரு. கொன்னதுக்கப்புறம்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பி மேலே இருக்கான். மேலேருந்து அந்த சிலிண்டரை போட்டோன்னா அது அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அப்படியே செத்துருது. இன்னொரு விலங்கு அவர் நோக்கி வரப்போ கரெக்டாக சிலிண்டரை தூக்கி போட்டு அந்த ஃபயரோடு போடுறாரு. டக்குன்னு வந்து வெடிச்சு அந்த இடமே இதாகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பறவை அப்படியே அந்த விலங்கு ஹீரோட தம்பி ஒன்று கொண்டா மீட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்த பாறை கீரெல்லாம் கீழே விழுந்து இதாகிடுது. அப்படியே அந்த இடமே உடஞ்சி சுக்குநூறாகுது. மீதி இருக்க 2-3 பேர் மட்டும் குதிச்சு அவங்க மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க போல். தப்பிச்சு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோன்னா அப்படியே அந்த படத்தை என் பண்ண கடைசியாக பார்த்தோம்னா நிறைய பேர் போனாங்க. மொத்தமாக 3 பேர் தான் வெளில வந்திருக்காங்க. அப்புறமா வந்து அவங்க 3 பேர் மீட் பண்ணுறாங்க என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மொட்டைன்னு வந்து ஹீரோ வந்து வழி அனுப்பி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறமா கடைசியில் கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. கிஸ் கொடுத்துட்டு போகிறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு அந்த நோய் வெட்டியிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணை போய் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கவங்களுமே அந்த ஹீரோயின் போயிடுறாங்க. இதோட அந்த படம்